வெயிலால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமா? ஐயோ, சூடு தாங்க முடியவில்லை. வெயில் காலம் வந்தாச்சு. நாளுக்கு நாள் வெயில் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதனால் வியர்வை, வியர்க்குரு, தேவையற்ற உணவுகளால் உடல் நல கோளாறுகள் போன்ற பல பிரச்சனைகள் உண்டாகும். இந்த பிரச்சனையை சமாளிக்க சிறந்த சில வழிமுறைகள் உள்ளது. அவற்றை பின்பற்றினால் எப்பொழுதும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம். என்ன வழிமுறைகள் என்று பார்க்கலாம் வாருங்கள். கோடையில் வீட்டில் ஏசி இல்லாதவர்கள் அறைகளில் நீர் நிறைந்த பாத்திரங்களை வைத்து மின்விசிறியை போட்டால் அறைகள் குளுமையாக இருக்கும். வீட்டை சுற்றி சிறிய தொட்டிகளிலோ அல்லது வீட்டு தோட்டங்களிலோ செடிகளை வளர்ப்பதன் மூலம் வெயிலின் தாக்கத்தை குறைக்க முடியும். மண்பானை நீரை குடிப்பது நல்லது. இது குளிர் சாதன பெட்டியை காட்டிலும் மிகவும் சிறந்தது. மண்பானை இல்லாதவர்கள் ஒரு தட்டில் நீர் ஊற்றி அதன் மேல் நீர் நிறைந்த பாத்திரத்தை வைத்து அதன் மீது ஒரு ஈர துணியால் காட்டன் கட்ட வேண்டும். இதன் மூலம் நீர் குளுமையாக இருக்கும். வெயிலுக்கு இதமாக பழங்கள் அல்லது பழச்சாறுகளை வீட்டிலேயே தயார் செய்து குடிப்பது நல்லது. முடிந்த அளவு குடுவையில் விற்கும் குளிர்பானங்கள் தவிர்ப்பது நல்லது. மசாலா கலந்த உணவு பண்டங்கள், அதிக காரம் சேர்க்கப்பட்ட உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது சிறந்தது. கூழ், களி, மோர், நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், அதிக அளவு நீர் குடிப்பது போன்றவற்றை எடுத்துக்கொள்வது உடலிற்கு நன்மை அளிக்கும். மேலும் மாலை வேளையில் உடலுக்கு குளுமையும் வலிமையும் தரும் உளுந்து கஞ்சி குடிப்பது மிகவும் சிறந்த ஒன்றாகும். வியர்க்குரு சூட்டினால் வரும் கொப்பளங்கள், அம்மை போன்றவை வராமல் இருக்க காலை மாலை என இருவேளையும் குளிப்பது நல்லது. உடலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் பாக்டீரியாக்கள் தொற்று வருவதை தடுக்க முடியும். தலைக்கு நல்லெண்ணெய் மற்றும் வெந்தயம் தேய்த்து குளிப்பது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். பருத்தி ஆடைகளை அணிவதும், முக்கியமாக ஆடைகள் காற்றோட்டமாக இருப்பது நல்லது. வெளியே செல்லும் பொழுது வெளியிலிருந்து சருமத்தை பாதுகாக்கும் களிம்புகளை சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்தலாம். வெயில் காலத்திற்கு ஏற்ற சிறந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம்.